பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளில் கூட உலகம் நம்ம ஏன் பயக்கிறது என்கிறதான தலைப்பின் கீழாக 3வது பாகத்தை நாம் இந்த நாளிலே நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, கடந்த 2 பாகங்களிலே கூட உலகம் நம்ம ஏன் பயக்கிறது என்கிறதான ஒரு சத்தியத்தை நாம் பார்க்க முடிகிறது. அதன் தொடர்ச்சியாக கூட இந்த நாளில் கூட உலகம் நம்ம ஏன் பயக்கிறது. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவராக இயேசுவானவருடைய சிஷ்யர்களை சொல்கிறாரு, நான் உலகத்தான் அல்ல, அது மாதிரி அவர்களும் உலகத்தார் அல்லன்றார். இன்றைக்கு நம்ம கூட என்ன பண்ணுறாருன்னா, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் உலகத்தார் அல்ல, அதனால் உலகத்தினுடைய காரியங்களை குறித்து அநேக நேரங்களில் நாம் கவலைப்படுபவர்களாகும், சோர்வுற்றவர்களாகும், தேவனை நாம் மறந்தவர்களாகும், உலகத்தில் கிடைக்கிறதான அநேக நன்மைகளுக்காக நாம் எண்ணி கலங்கி அது கிடைக்கல என்கிறதான மன வருத்தத்தோடு நாம் நிறைய நேரங்களிலே விதமான மனநிலைமைகளோடு இருப்பதுண்டு. பிரியமானவர்களே, இந்த ஒரு மனநிலைமை குறித்து நாம் ஜாக்கிரதைகளாக உலகத்தில் நாம் வாழும்பொழுது எதற்காக இந்த உலகத்தில் தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எதற்காக வாழ்கிறோம் என்கிறதான உணர்வானது நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, இந்த நாளில் எப்படி ஆண்டவராக இயேசுவானவர் உலகத்தார் அல்லாத போல நம்மளும் உலகத்தாராக இராதபடி இருக்கிறபடினாலே நம்ம செய்ய வேண்டியதானே தேவனுடைய கிரிகளை செய்வது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு கூட இந்த 3வது பாகத்தில் ஏன் நாம் உலகத்தார் அல்ல என்கிற ஒரு விஷயத்தை குறித்து, சத்தியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ இன்றைக்கு ஏன் உலகம் நம்மை பயக்கிறது அப்படின்னா, நாம் ரட்சிக்கப்பட்ட காரணத்தினாலே உலகம் நம்மை பயக்கிறதா இருக்கிறது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்ததான நம்மை பயத்தார். அப்படியே தொடர்ச்சியாக அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது கூட, அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பிகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். பிரியமானவர்களே, இந்த உலகம் நம்ம ஏன் பயக்கிறது அப்படின்னா, முற்காலத்தில் எப்படி இருந்தோம் அப்படின்னா கீழ்ப்படியாமல் பிள்ளைகளாக நாம் இருந்தோம், அதுபடி நம்ம நடந்து கொண்டோம். இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? அவர்களுக்குள்ளே முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்புகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். அப்போ இன்றைக்கு கோபாக்கினின் பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது உலகம் நம்மை சிநேகிக்கும். நாம் விரும்பினவைகளை செய்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் உலகம் உங்களை சிநேகிக்கும். உங்களுடைய மாம்ச இச்சையின்படி நடந்து உங்களுடைய நினைவின்படி விருப்பத்தின்படி நீங்கள் செய்கிறவர்களாக இருந்தால் உலகம் நம்மை சிநேகிக்கும். ஆனால் இப்பொழுது நாம் அப்படி இருப்பதில்லை. ஏன் இருப்பதில்லை அப்படின்னு நாம் பார்க்க சொன்னால், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4 நாம் வாசிக்கும் பொழுது கூட, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கொண்டு தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறைத்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகாமேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரம் செய்திருக்கிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது.
நம்ம கூட முற்காலத்தில் எப்படி இருந்தோம்னு பார்த்தோம். முற்காலத்தில் மனசு விரும்பினதை செஞ்சோம், இஷ்டம் போன போக்காலே வாழ்ந்தோம், பாவத்தில் வாழ்ந்திருந்தோம். ஆனால் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தபடினாலே, நம்மீது அன்பு கூர்ந்தபடினாலே, நாம் செய்ததான அக்கிரமத்தினாலே மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட பிதாவாகிய தேவன் அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படும்படியாய் அவர் செய்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த அந்த தயவு, தம்முடைய கிருபையின் மகா மேன்மையினுடைய ஐஸ்வர்யம் வருங்காலங்களில் அது விளங்கணும் என்பதற்காக கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நீ எப்படி ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு சொன்னால், நான் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் எப்படி ரட்சிக்கப்பட்ட, பல காரணங்களை சொல்வார்கள். ஆனால் நாம் ரட்சிக்கப்படுவது என்பது தேவனுடைய ஒரு தீர்மானமாக இருக்கிறது, அவருடைய கிருபையாக இருக்கிறது, அவருடைய இரக்கமாக இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட காரணம் என்பது அவர் நம்மேல் வைத்துதான அந்த அன்பாக இருக்கிறது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர், ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் அவரால் ரட்சிக்கப்பட்டேன், இவரால் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனுடைய நாமத்தை உயர்த்தாமல் நான் யாரால் ரட்சிக்கப்பட்டேன்கிறதான அவருடைய நாமத்தை உயர்த்தக்கூடியதான நிறைய காலங்களானது இன்றைய தினத்தில் இருக்கிறது. இன்றைக்கு கூட இந்த வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று பார்க்கிறோம். இதில் ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல. ஏனென்றால் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தப்படினார். பிரியமானவர்களை, இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு விஷயம் என்னென்னா, நாம் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டவர்களாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனால் உலகம் நம்மை பகைக்கும் என்பதை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது நம்ம எந்த சிந்தையோடு இந்த உலகத்தில் வாழ்கிறதான அந்த வாழ்க்கையில் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னார், நாம் நாளைக்காக கவலைப்படுவர்களாகும், நாளை தினத்தை குறித்து நாம் பெருமை பாராட்டாதவர்களாக இருக்கும்படியாக எல்லாமே தேவனுடைய சித்தம், எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டதான ரட்சிப்பு நம்முடைய கரத்தில் இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டதான அவருடைய தயையானது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதாலும் இதெல்லாம் தேவனுடைய ஈவாக இருக்கிறது, தேவனுடைய கிருபையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் பெற்றதான அந்த ரட்சிப்பினாலே நாம் பெருமை பாராட்டாதபடி இது தேவனுடைய கிரியினால் உண்டாயிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் நற்கிரிகளை செய்கிறதற்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம், அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணினார் என்கிறதான ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் நம்ம ஏன் பயக்கிறது அப்படின் போது, உலகத்தில் நம்ம அன்பு கூறுவது இல்லை, நாம் உலகத்தார் அல்ல, அது மாத்திரமில்லாமல் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா நாம் ரட்சிக்கப்பட்ட காரணத்தினாலே நம்ம என்ன பண்ணுறதில்ல, விருப்பப்படி செய்கிறதில்ல, கீழ்ப்படியாமல் பிள்ளைகளாக நாம் இருக்கிறதில்ல, நம்ம மாம்சைச்சின்படி நம்ம நடக்கிறதில்ல, நம்ம அந்த கோபாக்கினின் பிள்ளைகளாக நம்ம இருக்கிறதில்ல. இப்போ இன்றைக்கு அந்த ரட்சிப்பு எப்படி வந்தது என்பதை இந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்போ இந்த உலகத்தில் வாழும்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்ட காரணத்தினாலே உலகம் நம்மை பயக்கிறது. அவர்கள் செய்வது வேறு, நாம் செய்வது வேறு, அவருடைய சிந்தை வேறு, நம்முடைய சிந்தை வேறாக இருக்க வேண்டும் ஒழிய ஊரோடு ஒத்து வாழங்கிறதான ஒரு நிலைமையில் நம்ம போய் நான் ஊரோடு ஒத்து வாழ்வேன், நான் அவங்க செய்கிறதான விஷயத்தெல்லாம் நான் செய்வேன், நான் விக்கிரகத்தில் பங்கு கொள்வேன், அவங்க செய்கிறதான விஷயங்கள் எல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லி நாம் இருப்போம் என்று சொன்னால் உலகம் நம்மை நேசிக்கும். ஆனால் அது இல்லாமல் நான் அவர்களிடத்திலிருந்து நான் பிரிந்து காணப்படுவேன், நான் தேவனுடைய
அந்த இரக்கத்தை, அந்த கிருபையை கெஞ்சி நின்று அதற்காக நான் ஏங்கி நான் தேவனை மாத்திரம் உயர்த்துவதில் என்னுடைய மனதும் சிந்தையும் இருக்கும் என்று சொன்னால் உலகம் நம்மை பயக்கும். ஆக பிரியமானவர்களை, இந்த நாளில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னென்னா, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால் உலகம் நம்மை பயக்கும். எப்படி ரட்சிக்கப்பட்டோம், அது யாருடைய ஈவாக இருக்கிறது, அது யாருடைய கிருபையாக இருக்கிறது என்பதை குறித்து தானே ஒரு எண்ணமும் சிந்தையும் இருந்து இந்த உலகத்தில் இந்த வாழ்கிறதான வாழ்க்கை, இந்த மேன்மையான ஒரு விஷயத்தை குறித்து நாம் அதிகமாக பெருமை பாராட்டாதபடி, நம்முடைய கிரியினாலே இது எதுவுமே இந்த உலகத்தில் நம்மளுக்கு கிடைக்கல, ஆனால் தேவனுடைய ஈவு என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த கிருபையை, அந்த ரட்சிப்பை பெற்றவர்களாக இருக்கிற நம்ம விசுவாசத்தோடு நாம் முன்னின்று இந்த உலகத்தில் நாம் தேவன் மீது பாரத்தை வைத்து நாம் செயல்படும் பொழுது தேவன் இன்னும் மேலாக நம்மை அதிகமான ஒரு உயர்வையும் ஒரு ஆசீர்வாதங்களையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் இந்த விசுவாசத்தில் இந்த நாளை கடந்து செல்லுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.